வாழ்வேனா பிஞ்சு கத்திர காய் வேணும் அதை பெருட்டி பெருட்டு விளங்க வேணா அறிவோம் ஹரி நாராயண அச்சுதாதமி நாராயண அறிவோம் ஹரி நாராயண அச்சுவா இந்த நாராயண அறிவோம் ஹரி நாராயண அச்சுதாதமி நாராயண அறிவோம் ஹரி நாராயண அச்சுதாதமி நாராயண அறிவோம் ஹரி நாராயண அச்சுவா இந்த நாராயண அறிவோம் ஹரி நாராயண அச்சுதாதமி நாராயண 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 நமவென்றொரு நாமம் ஆராயணும் எம்மந்திரம் அனுசந்ததம் மரபாதி பாரா பெருவா மறுபிறவி வாரார் என மறை நான்கும் இயம்பும் அறிவோம் ஹரி நாராயண 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 தூங்குறாளையே உசிப்பிக்கிட்டு இருக்கிய தேவ நாட்டிலே இழுவையாவில் இருக்கு தெய்வீந்திரன் சபையிலே ரொம்ப இழுவையாகி போயிடுச்சு தெய்வீந்திரனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சந்தேகம்? பூலோகத்திலே மானியனாய் பிறந்தவனும் அந்நிய மாதரை அருங்கனவிலும் நாடாதவனும் மெய்யென்று போய் உரைக்காதவன் பூலோகத்தில் இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டான். யாரவா? தெய்வீந்திரன். உடனே பக்கத்திருந்த வசிஷ்டன் உண்டு உண்டு என சீடன் பாருக்கொருவன் பராதர சொருவன் வெம்போருக்கும் மறைபொருளுக்கும் அறிக்கை மிக்கான ஹரிச்சந்திரன் என்றான். உடனே வந்துவிட்டது கோபம். யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கு. அவன் பொய்யன், புழுவன், வேசை மகன், தவிர்த்து பேசுவான். மெய்யை பொய்யன்பான், பொய்யை மெய்யன்பான். அந்த ஹரிச்சந்திரன் ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்வான் என்றான். இருவருக்கும் வாதி ஏற்பட்டது. வாதின் காரணமாக என்ன கேட்டுக்கொண்டா? தெய்வீந்திரத்தில் நான் நினைக்கின்ற நேரம் தேவர்கள் வந்து தக்க சமயத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டா. அவா கேட்டுக்கொண்டதற்கிணங்க தெய்வலோகத்தில் இருக்கும் அக்னி பகவானாக என்னை காஜி மாநகரத்தில் இருக்கும் காலகண்டன் போலே நடித்து ஹரிச்சந்திரன் பெண்டு பிள்ளைகளை விலைக்கு வாங்கும்படி உத்தரவிட்டான். சரி, அன்னவர்களை எவ்வளவு திரவியம் கொடுத்து வாங்கினேன் தெரியுமா? எவ்வளவு? மற்ற பாறையின் மீது மதம் கொண்டு யானை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் உள்ள புருடன் ஏறி நின்று அவன் கையில் வெள்ளிக்கு அவன் கொடுத்து மாணிக்கல் கல் வைத்து சுழற்றி எறிந்தாள். விழுந்து எவ்வுயரம் போகுமோ அவ்வுயரம் வசமன் கொடுத்து வாங்கினி. அன்னவர்களை விலைக்கு வாங்கி படாத கொடுமைகள் செய்து விட்டேன். ஆனால் ஒருவர் பொய்யும் வரவழைக்க முடியவில்லை. ஆதலால் நேத்திரம் தெரியாதவன் போலும் செவி கேட்காதவன் போலும் படித்தும் நடித்து கொண்டிருக்கின்றேன். ஓஹோ, எங்க இந்த வேலைக்கார பயலக்கானா? அட முத்தையா, வரமாட்டானியா, வரமாட்டான். நேக்கு தெரியும். நன்ன பிராமண அகத்துல பச்சரிசி சாதமும் பருப்பு குழம்பு தின்னால கொளுத்து விட்டான். கொளுத்து விட்டான். யாரு கொளுத்து விட்டான்? கொளுத்து விட்டான். கொளுத்து விட்டான். 6 தாரம் கட்டினையா. எதுக்கு? குழந்தை இல்லை. 7ஆம் தாரமா ஒருத்திய கட்டிட்டு வந்திருக்கேன். 6 தாரத்துக்குமே ஒன்றும் இல்லையில, அப்புறம் 7ஆம் தாரம் கட்டி எனது மயசை போடுங்கவா. இந்த காசி மாநகரத்தில் பெரிய கோடீஸ்வரன் நான் தான். நீங்க 7 தாரம், நான் 10 தாரம் கூட கட்டுவேன். பணம் இருக்கு, கட்ட வேண்டியதானே. இந்த மட்டோட எடுத்துக்கிட்ட நம்ம கையில் எவ்வளவுக்கு இருக்கலாம் தெரியுமா? எவ்வளவு? 1க்கு இருக்கலாம். 1க்கா? பின்னாடி போங்க. 1 கோடி. 1 கோடியா? அப்படி இருக்கையில்
6 தாரம் கட்டணியா, ஆ. குழந்தை இல்லை. ஏன்? 7ஆம் தாரமா ஒருத்திய கட்டிட்டு வந்தேன். ஆ. அவளை பார்த்தீங்களா? கிளி மாதிரி இருக்காயா. ஆஹா. ஆளை பார்த்தா ஆ. கிளி மாதிரி இருக்காயா. கிளியா? இவளை கட்டிட்டு வந்ததுல இருந்து ஆ. இந்த முத்தைய இருக்கான் பாரு, சரி. அவ பின்னாடியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டே தெரிய. என்ன நாம சுத்துறதா நானும் கேள்விப்பட்டேன். நாக்க எதுக்கு தொங்க போடுற? தெரியலையே, அந்த வேலை எதுக்கு பாக்குறானா என்ன முதல்ல? ஏண்டா கண்ணா, கத்தி வச்சிருக்கியா? அந்த நாக்க பிடிச்சி ஒட்ட பிடிச்சி அறுத்துப்புறேன். அறுத்துருங்க. நாக்க தொங்க போட்டுக்கிட்டே அவ முன்னாடியே தெரியறா. தெரியறானே வேலைக்காரப்ப. அதான் அவ அவனை நல்ல பாப்பா இருக்கு, அதனால அவ பின்னாடியே சுத்துற. சரி, அவனை கூப்பிடுறேன். ஏயா, வட்டிக்கு எல்லாம் கொடுக்க வேணாம்னா முத்தையான்னு சொன்னேன். சரி. சுரேஷ், ஆ. வட்டிக்கு கொடுக்க போனா வாங்க போனா அடிக்க வராங்க. அது எதுக்கு நம்ம கொடுக்கணும்? தேவையா? இதெல்லாம் வேணாம்டா முத்தையான்னு இந்த முத்தையம்பிட்டு சொன்னேன். ஆ. அவ என்ன சொல்லிவிட்டான், ஆ. அந்த கருப்பனும் சோனையே ம். ஆனாவும் வானாவும் கேட்டுறாங்க. அது என்னது ஆனாவும் வானாவும்? சுரேஷ், உனக்கு தெரியாதா? தெரியாத. ஆனாண்டா அசலு, சரி. வானாண்டா வட்டி. உங்களை கொல்லாம விடவே. 2 பேருக்கிட்டையும் காசை கொடுத்துட்டேன். ஆ. நான் சொன்னேன், வேணாம்டா, நீ ஒரு முரட்டு பைய. சரி. வெட்டிட்டு வராண்டா குத்திட்டு வருவ, குத்திட்டு வராண்டா வெட்டிட்டு வருவ. நீ எவனவாது வெட்டி பிரிவ, என்னைய கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி பிரிவ. அதனால வேணாம்டான்னு சொன்னேன். சரி. தாத்தா, உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். அவனை போய் அந்த ஆனாவையும் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். சரி. அவன் வேற ஒரு பக்கத்தில் அடிதடியில் இறங்கி நம்மளை கொண்டு எதிலும் போய் நிப்பாட்டி, அது வேற எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு கூப்பிடுங்க தாத்தா? இருக்கட்டும். அட மூத்தையா, ஐயா முத்து வந்துட்டேன் தாத்தா. தாத்தா, என்ன தாத்தா தொடச்சுக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா, தாத்தா, நான் இங்க நிக்கிறேன், இங்க நிக்கிறேன். ஐயோ, என்ன தாத்தா? தாத்தா, இங்க இல்ல, நாங்க டிராமாக்காரங்க. அந்த நிக்கிறான் பாருங்க முத்தையா. தாத்தா, இங்க நிக்கிறேன். ஏ, அங்கிட்டு விழுந்துராமாடா மைக் சைட்ல போல. அவர் ரீட சொல்லிடுவாப்புல. தாத்தா, தாத்தா, அட முத்தையா. ஓ தாத்தா, நான் தான் தாத்தா. யாரா வெண்ண இல்ல? யாரா அவனே? இவனே உங்க பேரு? ஏண்டா முத்து, இங்க வளர்த்த புள்ள. முத்து, ஓ இங்க வேடா. நோத்தால நான் தானட வச்சிருக்கேன். எங்காத்தால நீ வச்சிருந்தா, எங்க அப்பா என்ன மயிருடுங்க போயிருந்தியா? அடே முத்தையா, வேலைக்குடா. வேலைக்கு நீ வேற தப்பு தவறா நினைச்சிடாதடா முத்து. ஓ தாத்தா வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுத்து. ஆமா, ஆசனத்தை எடுத்து போடுறா. ஆச்சானாமா? அந்த இருக்குல்ல ஆச்சானா. தாத்தா, ஆசனத்தை எடுத்துட்டேன். எதுல ஓட? என் தலையில ஓடுற. நீங்க சொன்னா நான் எது தட்டாம செய்வேன் தாத்தா. ஏண்டா போட சொன்னா போட்டுருவியா? போடுவேன். போடு. இங்க வாரு. ஏன் அத நல்லா திருகுடா. திருக நீங்க சொல்லி ஏண்டா முத்தையா, போட்டேன். உக்காருங்க. மேலக்காவனூர் காரகட்ட என்னை தண்டை கொடுக்க சொல்ல போற. ஏண்டா இப்படி போட்டா உடஞ்சு வச்ச நாரா? நீங்க போடுதானே சொன்னீங்க. எப்படி போடணும்னா சொன்னீங்க? மல்லாக்க போடுற. மல்லாக்க போடவா? உக்காருங்க. சூப்பரா இருக்கும். அம்பி, நீ உட்கார்ற. இல்லை, உட்கார்ந்த மாதிரி போடுறா. உட்கார மாதிரி போடவா? உட்காருங்க தாத்தா. முத்து, இருடா. இருங்க தாத்தா. உட்காரு, உட்காரு. உட்காரு தாத்தா. உட்காரு தாத்தா. உட்காரு தாத்தா. ஏடா தாத்தா என்ன தடா திண்டாரு? விழுந்ததோட கால தூக்கம்ல தாத்தாக்கு ஓதம் பெருசா இருக்கு. குசு தெரிச்சு போச்சு. ஐயாப்பா, தூக்கவா? தூக்குடா தாத்தாவே. டேய் ஐயா, குசு தெரிச்சு போச்சு. ஏய் ஐயா அப்பா,
குறுக்க ஒடிச்சிட்டேன். போச்சு. தாத்தா என்னடா தூக்குடா. ஆளுதான் எலும்பா இருக்கீங்க. எலும்ப ரொம்ப பிரச்சனை இருக்கே தாத்தா. தூக்குடா. தூக்கவா தாத்தா. தாத்தா கை மாட்டிக்கிச்சு தாத்தா. கை மாட்டிக்கிச்சு தாத்தா. கையை கொண்டு அதுலயாடா தாத்தா கையை கொண்டு அதுலயாடா ஐயோ, பெரிய ஆளு வைக்கிறேன் தாத்தா. இதோட முடிஞ்சு. யாராவது 108க்கு போன் அடிக்கல. ஐயோ ஐயோ ஐயா அடே கீழே தட்டாதரா. ஏன் தாத்தா நொறுங்கி போங்க. அது வாட்டி கிளம்பிரும்டா இந்த நேரத்துல கீழே போய் தட்டுற. அட அம்பி என்ன தாத்தா ஆசனத்தை பீ நக்க போட சொன்ன இங்கட போட்ட பீ பின்னாடி எடுக்க தாத்தா. முத்தையா எடுத்து போடுறா. ஐயோ முத்து குறுக்க பிடிடா. ஐயோ நெய்யா குண்டிய தட்டினவன குசுறாரு. ஐயா பச்சி. என்ன நாராயணன் அதுலயே ஓராரு தாத்தா. என்னடா இப்ப என்ன வந்தே பாருங்க. என்னடா உங்களுக்கு சிரமமா இருக்கு. நான் சரியா வந்து வாயில வைப்பேன் ஏய் பேசுறதுக்கு. அப்படி சொல்றா. நல்லா வைடா. அது ஏறுக கீழே விழுது. நல்லா வச்சுருக்குடா. கோணல கோனே பார்த்தோன்னே ஒரு மாதிரியா இருக்கு. முத்தையா தாத்தா முத்தையா தாத்தா உன்னை நான் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? என்னைய வச்சு நான் புடுங்குறதுக்கா? இல்லடா நானே ஒரு வம்புல அடைக்காம தெரியுறேன். முத்து உன்னை நான் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி தாத்தா பாசமா வச்சிருக்கேன்டா. ஏன் தாத்தா? வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகவும் ஆமா பிள்ளைக்கு பிள்ளையாகவும் ஆமா உன்னை நான் தானடா வச்சிருக்கேன். என்னடா உன்னை நான் தானடா வச்சிருக்கேன். ஏற்கனவே பொண்ணு உடுக்க மாட்டாங்க. இதுல வேற என்ன நீங்க வச்சிருக்கேன்னா இருக்கிறது அப்புறம் இப்படி வளர்ந்துக்கிட்டு குழந்தையா வச்சிருக்கேன்டா. குழந்தையாவா? எனக்கு பின்னாடி என் அடியில் கண்ட சொத்து ஊரா நோக்குத்தாண்டா. வேணாம் தாத்தா. டேய் எங்கடா கண்ட சொத்தெல்லாம் கருப்பா இருக்கு. ஐயோ அடே ஏண்டா நம்ம ஏரியால இருக்கு. காசிமா நகரத்துல ஆமா தாத்தா பெரிய கொடி நான் சரி. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் எனக்கு பின்னாடி குழந்தை இல்லைன்னா என் சூத்து பூரா உனக்கு தானடா. ஏய் அது இப்பவே கூட அறுத்து கொடுத்துருங்கன்ற. என்னத்த சொத்து இல்லடா சொத்துரா. சொத்து சொத்து. ஐயோ பங்கா பிரிச்சு கொடுங்க தாத்தா. ஏண்டா நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியலையா? லேசா காது மந்தம் தாத்தா. ஏண்டா முத்து ஓ 6 தாரம் 6 தாரம் 6 தாரம்டா. அதான் 6 தாரம் 6 தாரம்டா. அதான் 6 தாரம். ஐயோ என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? இல்லையா தாத்தா? 6 தாரம்டா. அதான் 6 தாரம். ஐயோ நான் என்னத்தை சொல்றது? 6 தாரம்டா. அதான் 6 தாரம் தாத்தா. ஐயோ இல்லை நான் சொல்றது உனக்கு புரியலையா? இல்லையா? 6 மனைவி யாருக்கு? எனக்கு. ஆமா கட்டுனேன் கட்டுனே. குழந்தை இல்லை. ஆமா கட்டுனா நொட்டணும்ல. ஏண்டா தாத்தாவுக்கு நரைச்சத்துன்னு பாக்குறியா? எனக்கு என்னமோ நரைக்கத்தானடா விறப்பு ஏறுது. கேள்விப்பட்டேன். வீரம் வீரம். நீ பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வயாகரா மாத்திரை வாங்குறப்ப சந்தேகம். ஐயோ கவலைப்பட சொல்லு. அதை சொல்லாதடா. சரி. சும்மாடா முத்தையா 6 தாரம் கட்டினேன் குழந்தை இல்லை. 7ஆம் தாரமா கட்டிட்டு வந்தேன் பாரு. ஆமா அவளை பார்த்தையா? இந்த போய் பார்த்துட்டு வா. கிளி மாதிரிடா. போய் கிளிக்கவா? ஐயோ ஏண்டா முத்து என்ன தாத்தா 6 தாரம் கட்டினல? ஆமா தாத்தா. அவகிட்ட 6 கிட்டையாவது போறியா? எங்க இவகிட்ட மாத்திரையா ஓயாம போற? நீ யார்ட்டையும் போக மாட்டேற, என்னையும் போக விட மாட்டேன் தாத்தா. அவ பின்னாடியே நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு தெரியும்னா எதுக்கு தெரியுமா தாத்தா? சொல்ற புதுசுதான் தாத்தா நல்லா இருக்கு. வந்ததும் புருசு உழுதும் தரிசுன்னு போயிடக்கூடாதுல தாத்தா. ஆமாடா. ஆனா உங்க இலைய கொண்டாட்டி ஆத்தாடி பிச்சுற கிளி. நானும் கிளிக்கத்தான் பாக்குறேன், அடிக்க வர்றாங்க தாத்தா. அடே முத்தையா நான் எதுக்காண்டி வச்சிருக்கேன் தெரியுமா உன்னைய? ஏன்? அவள்களுக்கு கூட மாட வேலை பார்க்கறதால உன்னைய நான் வச்சிருக்கேன் தாத்தா. இந்த அகத்துல உனக்கு என்னென்ன வேலை? நீங்க எல்லாரும் கூட மாட நீங்க ஊண்டுங்க, முழு வேலையும் நான் பாக்குறேன். அதுக்கு தானடா உன்னைய நான் வச்சிருக்கேன். இப்படியே சொல்லாதே தாத்தா. சங்கட்டமா இருக்கல்லையா? சங்க ஆட்டமா இருக்கல்லையா? இந்த அகத்துல உனக்கு என்னென்ன வேலை தெரியுமா? என்னென்ன வேலை தாத்தா? ஆட்டுறது நீதான். ஆமா நான் தான். ஓட்டுறது நீதான். நான் தான். காட்டுறது நீதான். கிளப்புறது நான் தான். முத்தையா
ஆட்டுறதுன்னா என்ன தெரியுமா தாத்தா? ஆ. என்ன ஆட்ட? பருத்தி கொட்டை. கொட்டை சிந்தாம ஆட்டுவேன். பருத்தி கொட்டை. ஓட்டுறதுன்னா என்ன? என்ன ஓட்ட? வண்டி மாடு. அதெல்லாம் சூப்பரா ஒரே நேரம் ஓட்டுவேன். காட்டுறதுன்னா என்ன? எதா? மாட்டை தண்ணி மாட்டை தண்ணி காட்டுவேன். ஆமா தாத்தா சரி. நீங்க ஈண்டுங்க எதை வேணாலும் செய்யற தாத்தா. ஆ. என்ன செஞ்சாலும் செய்வேன். நீ செய்வ. ஆமா நீ செய்வ. நான் உங்களுக்காண்டி இருக்கேன் தாத்தா. ஏன் இதை திண்டு வளர்ந்தவில்ல? இல்ல முந்தி மாதிரி இல்ல, உப்பு கைக்குது இல்ல. இல்லடா என் உப்பத்தண்டு வளர்ந்த. உங்க உப்பு நம்ம உப்பு நான் திங்காமலா தாத்தா? இங்க கைய வைக்காத, கிச்சு பொறுக்காதடா. சரி தாத்தா. யாரும் சொல்லி கொடுத்துட்டாளா? இல்ல இல்ல தாத்தா. இல்லடா ஏன் தாத்தா? என்னடா? ஒன்னு சொன்னா கோச்சுக்கிற மாட்டீல. என்ன சொல்லு? 7 ஒண்டாட்டி கெட்டியும் பிள்ளை இல்லையே, என்ன பண்ணுவீங்க? டேய் முத்தையா, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். 6 தாரம் கட்டி குழந்தை இல்லை, 7ஆம் தாரமும் கட்டி குழந்தை இல்லை. இது என்னடா காரணம்னு உங்கள்கிட்ட நான் கேட்டேன். எது உங்களுக்கு மாடு கீடு மிதிச்சிருக்குமோ? டேய் நீ எப்போ பார்த்த? சந்தேகமா இருக்கிறதா? ஒரு மாதிரி அகற்றுகளே, முத்திருச்சோ? டேய் சும்மாரா, தாத்தாவை அப்படியெல்லாம் பேச. காய் முத்திருச்சுன்னா வேலை எடுக்காது தாத்தா. முத்தையா, அதாவது உன்கிட்ட கேட்டேன். ஆமா தாத்தா. 7 தாரம் கட்டி குழந்தை இல்லையே, ஆமா. என்னடா விவரம்னு உங்ககிட்ட நான் கேட்டேன். ஆமா தாத்தா, நான் சொல்றது நீங்க செய்யுங்க, ஆமா. உங்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் நீ சொன்ன. தாத்தா என்னடா முத்தையான்னு கேட்டேன். ஆமா. பாராயணம் கேட்டா புத்திர சந்தானம் கிடைக்கும் நீ சொன்ன. ராமானுஜ ஐயங்கார் ரொம்ப பிரபலியமானவர். ஆமா. அவர்கிட்ட வந்து பாராயணத்தை படிச்சு கேட்டாலே போதும். செவியில கேட்டாலே உங்க மனைவிமார்களுக்கு புத்திர பாக்கியம் தன்னால உண்டாகும். அதனால அவங்க ஞானமானவங்க தாத்தா. அதனாலதான் புத்திரசேனை எல்லாம் உருவாகும் தாத்தா. அதனால ஏன் ஆத்துக்காரியை நீ கூட்டிட்டு போனீங்க? நான் கூட்டிட்டு போனேன். இல்ல உங்க ஒண்டாட்டியை நான் கூட்டிட்டு எதுக்கு போனேன்? பாராயணம் கத்துக்கிறதுக்காண்டி கூட்டிட்டு போனேன். அந்த செய்தி இந்த காதுல ஓடும். என்ன சொல்ல போறேன் சொல்றா தாத்தா. உங்க பொண்டாட்டி உங்க அளவுக்கு இல்ல. என்ன ஆயா? கொஞ்சம் உயரம் கம்மிதான். ஏய் இந்த 7ஆம் தார காலங்கண்டி மாமி. அவளை சொல்லாதரா. ஏன் தாத்தா? அவ வந்த பின்னாடிதான்டா எனக்கு ஏறிச்சு. எதுல? சொத்து சுகம்லாம். ஓஹோ பார்த்து ரொம்ப ஏறிடாம தொண்டைக்கு வந்துடும். ஏண்டா தாத்தா அவளை பார்த்தையா? நான் பார்த்தேன். ஒரு கண்ணோட்டமா பாப்பைய. எங்க தாத்தா? பொண்டாட்டி தான் 7ஆம் தாரம் மட்டும் தொழிலுக்கு போங்க தாத்தா. டேய் என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்க? என்னடா போய் தெரியாதனமா இந்த போய் விழுந்துட்டீங்க நீங்க. என்னடா என்ன கொஞ்சம் வயசா இந்த 7ஆம் தாரத்தை ஒரு கட்டி வந்திருக்கீங்க? ஏண்டா அவளை சொல்லணும். என்ன தாத்தா? அவளை நான் சொன்னேன், அடியே ஆடையை நிக்க அவனுக்கு பாலை கொடுக்காத, ஆடையை நிக்க பாலை கொடுக்காதுன்னு சொன்னா கேட்டாளா? ஆடையோட கொடுத்து டே லேசா தொண்டையில கிச்சு கிச்சு அடைக்குது தாத்தா. தொண்டையை அடைக்குதா? ஆமா தாத்தா. ஆடையை நிக்க கொடுக்க சொல்றேன். சும்மா போகவா? ஆடை இன்னைக்கு முத்து, அவளை பத்தி பாராயணம் கேட்க கூட்டி போனீங்க. ஆமா தாத்தா. அந்த செய்தியை சொல்லு தாத்தா. அந்த செய்தி சொன்னாத்தான் எனக்கு. இந்த சொல்றேன் தாத்தா, இந்த விஷயத்த சொல்றதாலும் காத்துக்கிட்டு இருக்கேன். ராமானுஜ ஐயங்காரு பக்கத்து ஊர்ல இருக்காரு. சரி. சும்மா போக முடியாது. ஆமா. நடந்து போனா கால் நோகும். ஆமா. நம்ம கொல்லப்புறத்துல பிள்ளைக்காரி இருக்குல்ல? பிள்ளைக்காரியா? பிள்ளையும் காரி மாடு தாத்தா. மாட்டை சொன்னேன். மாட்டு மாடு எனக்கு தெரியும்டா. அந்த ஆலமரத்தை கட்டி போட்டுருக்க பாத்தீங்களா? பிள்ளைக்காரி மாடு. அது ரெண்டையும் புடிச்சு பூட்டுனேன் வண்டியில. ஏதோ பிடிச்சு அந்த இதுதான் மாட்டை பிடிச்சு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை தாத்தா. என்னடா? எப்படி உங்க 7ஆம் தாரம் பொண்டாட்டிய வளர்த்தாங்களோ எனக்கு தெரியல தாத்தா. சரிடா. மாமி ராமானுஜ ஐயங்காருக்கு அகத்துக்கு நம்ம பாராயணத்துக்கு போகணும், வாங்க வண்டியில போவோம். அவளு வண்டி கிட்ட வந்தவ ஏறணும்ல. ஏறணும். உங்க பொண்டாட்டிக்கு ஏறவே தெரியல. வண்டியில ஏற முடியலையா? வண்டியில ஏற முடியல. அதான் என்ன மாமி ஏறுங்கன்னு நான் முன்ன பின்ன ஏறி பழக்கம் இல்லைன்னாங்க. அப்ப நான் இழுச்சா போயலாம். தாத்தா கிட்ட இவ்வளவு நாளா வளர்ந்து அவர் பேர் நம்ம கெடுத்துட கூடாது. அப்பத்தான் நான் என்ன பண்ண, நீங்க கம்முன்றுங்க மாமி, நான் உங்களை ஏறுறேன் ஏத்தி விடுறேன் சொல்லிவிட்டு மாமிக்கு ஒத்த கால தூக்கிக்கிட்டு ஏற விட்டேன் வண்டி மேல. வண்டி உயரமான இடுப்போசனம்ல தாத்தா. ஏற விட்டு அந்த வண்டியை பூட்டி போய்கிட்டே இருக்கும். சரி. அந்த பிள்ளைக்காரி மாடு கொஞ்சம் கிருசு கட்ட மாடா இருந்திருக்கு. சரி. வண்டி மெதுவா போக நான் தார் குச்சி வச்சு ஓங்கி குத்த. எதுல? மாட்டு பின்னாடி. நல்லா போய்க்கிருந்த மாடு லவக்கிட்ட ஆத்துக்குள்ள பாஞ்சிருச்சு. ஆத்துக்குள்ள போனா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. சரி. ஆத்துக்குள்ள வண்டி இறங்க இறங்க தண்ணி மேல வந்துகிட்டே இருக்குது. உங்க பொண்டாட்டியோ கத்த ஆரம்பிச்சுட்டான். எப்படி? ஐயோ அம்பி
மாட்டை மேல விடுறான்டா ஏமா மீண்டு எனக்கு தண்ணி வந்தா பிடிக்காதுடா அம்பி தண்ணி வர எனக்கு ஒப்ப மாட்டுதுடா ஒரு மாதிரி குளுன்னு இருக்குடா அம்பி தண்ணி வருது இப்படியா துணியெல்லாம் நனையுதுடா துணியெல்லாம் நனையுதுடா அம்பி தண்ணியை விடாம எழுப்பிடாடுச்சு நான் விடுவேனா தண்ணி வந்துருச்சு இனி விடக்கூடாது மாமி என் துண்டை வச்சு புளிஞ்சு கூட எடுத்துடுறேன் கவலைப்படாம வந்த தண்ணி வந்துட்டு போட்டு உங்களை தண்ணியை சிந்தாம நான் வெளியே ஏத்துறேன்னு ஒரு வழியா தண்ணியோட மாமியை வெளியே ஏத்துட்டேன் அடிச்சு ஏத்தி போனாவில் இருக்குது போங்குலயும் உணர்ந்து வடவட ஆயிருக்கு போனா தானே இருக்கு ஆமா ஒரு வழியா அக்கறைக்கு ஏறங்குள்ளே காத்துக்கு உணர்ந்து வடவடன்னு ஆயிருச்சு தாத்தா சரி துணி புல்லாம நல்ல வெயிலுக்கு அதுக்கு படவடன்னு வந்துருச்சு அது என்ன வடவடன்னு இருக்குன்ற காஞ்சா துணி காஞ்சா அப்படிதான் வடவடன் மடமடன் இருக்கு பாத்தீங்களா அப்படி ஆயிருச்சு அப்படி என்ன சௌரியம் தானே மாமி ஒரு ராமாயணம் விட்டுட்டேன் சரி இங்க அதே பெருங்குண்ட பிரச்சனை நடக்குது அங்கேயும் பிரச்சனை அம்மா ராமானுஜயங்கார் எல்லாத்தையும் வெளியே உட்காந்து பாராயணம் சொல்லி தந்தவரு உங்க ஒண்டாட்டியும் மட்டும் கூட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டாரு எதுக்குள்ள ரூமுக்குள்ள அப்படி சொல்றா நீ வேற தண்ணி ரூம்பு கூட்டி போனா சும்மா இருக்கணும்ல சும்மா இருக்கணும்ல என்ன செஞ்சா என்ன பண்ணாரு தெரியுமா தாத்தா எல்லா பத்தியும் வெளியே உட்கார சொல்லி கொடுத்துரு உங்க ஒன்றை மட்டும் ரூமுக்குள்ள கூட்டி போயிட்டு 2 வாச கதையும் டப்புன்னு அடைச்சிட்டா அடைச்சா மட்டும் பரவாயில்லையே சன்னலையும் டப்புன்னு அடைச்சிட்டா புகை கூடு அத கூட துணியை வச்சு அடைச்சிட்டா தாத்தா இது எப்பயே முடிஞ்சு தாத்தா தாத்தா இருக்கியா என்னடா சொல்றேன் தாத்தா அங்க அந்த ரூமுக்குள்ள கூட்டி போயிட்டா குறைய சொல்றேன் தாத்தா அப்பத்த வாசலையும் அடைச்சிட்டாங்க சன்னலையும் அடைச்சிட்டாங்க புகை கூட அடைச்சிட்டாங்களா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல சரி நான் இழுச்சா போயலாம் நான் விவரம் இல்லாதவனா அப்பத்தான் சாவி ஓடுற ஓட்டையை கண்டுபிடிச்சேன் இந்த ஓட்டையில உள்ள நடக்க என்னன்னு பார்த்து போறணும் ஓட்டையை போய் பார்த்தா ஓட்டை பழைய ஓட்டையா இருக்கும் போல சாவி ஓடுற ஓட்டை சாவியை நுழைச்சதே இல்லை போல நூலாம்பட பிடிச்சி கொசன்னு கிடக்கு அதுவும் மறைச்சுக்கிருச்சு நான் இழுச்சா போயல பக்கத்துல கோழி ரெக்க இருந்துச்சு எடுத்து 2 சூம்பி உள்ள விட்டு நுழைச்சேன் அந்த நூலாம்பட போல கோழி ரெக்கையில ஒட்டிட்டு வந்துருச்சு புத்திசாலிடா ஒட்டிட்டு வந்துருச்சு ஒட்டிட்டு வந்து ஓட்டையில பாக்குறேன் அந்த ரூமுக்குள்ள உங்க பொண்டாட்டி 7வது காலகண்டி மாமிய உட்கார வச்சு அந்த ராமானுஜாயக்கார அவ காலு மேல காலை போட்டுட்டு ஏண்டா டேய் முத்தையா அழுகாத இதை நிமிரு இதை நிமிர்றா உனக்கு நிமிர்ந்தாத்தான் வேலை வாய்த்திருக்குமே இதை நிமிர்றா டேய் நான் பாராயணம் கேட்கத்தான் கூட்டி போய் சொன்னா நீ இருந்து கூட்டி கொண்டு போய் அடுத்த வீட்டுல படுக்க போட்டு வந்து மூஞ்சில முழிக்காத ஓடி போயிடா நான் எதுக்கே ஓடணும் ஏயா ஓ பொண்டாட்டிய கொடுத்து போட்டு ஒருத்தர் படுக்க போட்டுக்க நீ ஓடியா மானங்கட்டவ இங்க இருந்து அடுத்தவன் ஆகத்தில் போய் படுக்க போட்டு வந்திருக்கேடா வேண்டா தாத்தா நான் வேணுமுண்டே செய்யல கள்ள முட்டாய் கொடுத்தாங்க திண்டுக்கிட்டே வாசல்ல உட்காந்துட்டு தாத்தா அதையும் கொடுத்தாங்களா சரி முத்தையா தாத்தா உங்க வீட்டுல வளர்ந்ததுக்காண்டி சொல்றேன் தாத்தா சொல்றேன் மாமி நல்லவா கிடையாது தாத்தா சரி உங்களுக்கு துரோகம் பண்றா தாத்தா துரோகம் பண்றா ராமானுஜயங்கார் கெதுச்சாலா இருக்கவ அவளை போட்டு வச்சிருக்காரு தாத்தா டேய் முத்தையா ஐயோ அப்பா அடி தாத்தா டேய் இன்னைக்கு விடுறா டேய் ஐயோ என்னமா செய்ய போவேன் என்னடா ஐயோ டேய் இங்க பாக்குறேன் தாத்தா மாமி இப்படி துரோகம் பண்ணுவாங்க நினைக்கல தாத்தா நீங்க மோசம் போட்டீங்க தாத்தா டேய் முத்தையா நான் மோசம் போகல ஆத்துக்காரி இழுத்தண்டு வா அவ காலு போகணும் இல்லடா என் கோலு போகணும் ஓடுனது போயிருந்தாத்தே பிரச்சனை இல்லையே நக்கி பாருடா இல்ல எனக்கு வேணாம் நக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் நானு டேய் முத்து என்ன தாத்தா நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு பாருன்னு சொன்னேன் என்ன தாத்தா பண்ண போறீங்க டேய் அவளை இழுத்துண்டு வாரேன் தாத்தா டேய் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க தாத்தா சரிடா என் பேக்கல முன்னாடி இப்ப திறங்க 4 மாத்திரை இருக்கு போட்டுக்கிட்டு வாங்க டேய் எந்திரா முத்தையா பின்னாடி வரவா ஏண்டா பின்னாடி பிடிச்சி இழுக்கிற பின்னாடி வாண்டீங்க எம்பி விளையாடாதா சரிங்க தாத்தா
நீங்க போங்க, நான் மாமிய பச்சுக்கிறேன். மாமியை வச்சுக்கிற போறியா? அச்சோ, அபச்சாரம் அபச்சாரம். ஷோ, ஒரு வழியா கிழவனை தள்ளி விட்டாச்சு. இந்த மாமி லூசு முண்டே என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ, அங்கே அதை பார்த்தேலா இங்கே கேட்டேலா அங்கே அது பார்த்தேலா இங்கே எதையோ நினைச்சு அதையே நினைச்சு நாமா அப்படியா மனசு போல நடப்பு இந்த ஆத்துக்காரி வீரதுக்கு இருக்கு வாங்கோடா அட வாங்கோண்ணா கேட்டேலா அங்கே அது பார்த்தேலா இங்கே மடிசாரு 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 புடவைக்கு இல்லாத அழகா வேறாரு என்னாட்டு நடை ஓட்டு வருவார் மடிசாரு புடவைக்கு இல்லாத அழகா வேறாரு ஒன்னாட்டம் நடைபோட்டு வருவா. தெரியாதோன்னா இது தெரியாதோண்ணா தெரியாதோன்னா தாத்தாவுக்கு புரியாதோன்னா அழகில்லையோ நேக்கு அழகுண்ணா. காட்டி காட்டட்டுமா வாங்கோண்ணா. ஒரு வாட்டி அட வாங்கோண்ணா ஓசிதே. வாங்கோண்ணா மாமி. அட வாங்கோண்ணா கேட்டேலா அங்க அது பார்த்தேலா இங்கே தஞ்சாவூர் 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 கதம்பத்தை முழம் போட்டு வாங்கி தலைமையில வச்சுண்டு நின்னு ஏங்கி மாமே தஞ்சாவூர் கதம்பத்தை முழம் போட்டு வாங்கி தலைமையில வச்சுண்டு நின்னு ஏங்கி மணக்கலையோ மணக்கலையோ மயக்கலையோ மயக்கலையோ மணக்கலையோ மயக்கலையோ கொதிக்கலையோ நேக்கு பசியும் பண்ணட்டுமா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா வாங்கோண்ணா செஞ்சு புட்டு அட வாங்கோண்ணா கேட்டேலா அங்கே அது பார்த்தேலா இங்கே பொல்லாத 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 ஆசைக்கு ஏன் இந்த அலைச்சல் கல்லாட்ட இருக்கேன் எனக்கு என்ன குறைச்சல் மாப்பிள்ள டே தகராசு பொல்லாத ஆசைக்கு ஏன் இந்த அழைச்சல் கல்லாட்டம் இருக்கேனே எனக்கு என்ன குறைச்சல் மூக்கு இருக்கு மூக்கு இருக்கு புலி இருக்கு புலி இருக்கு மூக்கு இருக்கு புலி இருக்கு அழகில்லையோ நீக்கு ஆடி 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 காட்டட்டுமா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா கேட்டேலா அங்க அத பார்த்தேலா இங்கே லா 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 லா. ஏண்டா ஆத்தடி ஆத்த. உனக்கு வேலையே இல்லையா? என்ன மாமி? எந்த நேரமும் ஸ்நானம் பண்ணிக்கிட்டானே இருக்கேன். ஓமி 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 ஓமியா மாமியா மாமின்னு கூப்பிட வேண்டியதானே? எப்படி இருக்கியா? ஆத்துலயும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான் அந்த கிழட்டு பையன். இவனும் என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். ச்சே. எங்கத்தான் போறது நானும். ஏன்டா அடைச்சிட்டு இருந்த மாமி என்ன? ஆள் நல்லா இருக்கிய மாமி. ஆளு குளு 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 குளுன்னு இருக்கிய. அது ஒண்ணுத்தே மிச்சம். புது தண்ணி வாஞ்ச கடலை செடி மாதிரி சொம்முன்னு இருக்கீங்க. எந்த தண்ணி பாயுது? புது தண்ணி வாஞ்ச கடலை செடி மாதிரி குளு குளு குளு. ஒரு தண்ணி இப்ப பாயிரதுல மூடிக்கிட்டு வான தாயிடா. ஏன் மாமி உங்க முகத்துல தவக்கலையும் ஓடுது சாமி. தவக்கலை ஒன்னாக்கா பாம்பை விட்டு பிடிக்க விடு. அந்த பாம்பு தான் இருக்கு, நீங்க தான் விட மாட்டீங்க. மாமி நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? என்ன சொல்ற? உங்க அன்னத்துல குறைச்சலாம், உங்க கன்னத்துல குறைச்சலாம், இல்ல இல்ல உங்க கிண்ணத்துல தான் குறைச்சலாம். சீ இம்புட்டு அழகு இருந்து நீங்க எப்படி ஏமாந்த பொழப்பு பொழைக்கிறீங்க? என்ன சொல்ற?
என்னாச்சு? ஏன் அழுகாம அழுதுட்டு சொல்றா. நல்ல நல்ல பெரிய நல்லா அகத்துல அழுகவே கூடாது. உங்களை நினைச்சாலே எனக்கு தண்ணி தானா வருது மாமி. ஏண்டி வருது அல்லக்கி? உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன் உங்க வாழ்க்கை இப்படி வீணா பறி போகுது? என்னாச்சு? உங்க புருஷன் சரியில்லை மாமி. ஏன் புருஷன் சரியில்லைன்னு இப்பதான் உனக்கு தெரியுமா? மாமி எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். மாமி தாத்தா இருக்காருல்ல, இருக்காரு. அவர் உங்களுக்கு இது செய்யறாரு மாமி. என்ன செய்யறாரு? உங்களுக்கு துரோகம் செய்யறாரு மாமி. என்னடா சொல்ற? மாமி பயித்துல என்னடா புளிய கரைச்சு விடுற? நம்ம அகத்துல வேலை வாக்குறல, அவ பேர் என்ன? கருப்பாயி. அவ வேலை என்ன? புளுத்திட்டு வர்றது, புள்ள தூக்கிக்கிட்டு வர்றது. இதுக்கு வாயில சூடு வைக்கிறது. புள்ள தூக்கிட்டு வர்றது, புள்ள தூக்கிட்டு போறது. வந்தவ போட்டுக்கிட்டு போகணும்ல மாமி. அவ என்ன பண்றா? புள்ள வந்து டம்முன்னு போட்டா. புள்ள எங்கே போட்டா? நம்ம கொல்லப்புறத்துல போட்டா. அந்த நேரத்துல கொட்டையை ஆட்டிக்கு இருந்தேன். கொட்டைய மாட்டுக்கு பருத்தி கொட்டைய. மாமின் ஆட்டிக்கு இருக்க நேரம் தாத்தா பின்னாடி வந்தவர் புல்லுக்கட்டு கருப்பைய ஒரு மாதிரி கூப்பிட்டாரு. எப்படி? இப்படி கூப்பிட்டாரு. நான் கூட கண்ணுல சுண்டு வதமாக்க நினைச்சு விட்டுட்டேன். நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு புல்லுக்கட்டு கருப்பாய தாத்தா படப்புல ஒரே சாத்து. நீங்க விவரமான ஆளு தானே, காத்தடிச்சா படப்பு எப்படி மாமி ஆடும்? இப்படி ஆடும். தாத்தா புல்லுக்கட்டு கருப்பாய சாத்துனதுமே படப்பு இப்படி ஆடுது மாமி. இப்படி ஆடுது படப்பு. தெரியல. ஏலே, எனக்கு ஒரு சந்தேகம்டா. நேக்கு என்ன குறைச்ச? அக்கறை காரத்துல எல்லாம் அம்மனே நடந்து வருது நீ சொல்லுவாங்க. அம்மனமாவா? அம்மனமே அம்மனே நடந்து வருதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுக்குற வள்ளல் பரம்பரைடா நான். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எப்படி சீர்வரிசை போட்டு கொடுத்து விட்டாங்க? எத்தனை போட்டு 2 கட்டிலு 2 பூழலு எல்லாமே ரெட்டை வட சீரா தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு சேலை 16 முழத்துல சுங்குடி புடவை எடுத்து கொடுத்தாங்கல்ல, அத கூட தாத்தா எடுத்து 2ஆ கிழிச்சு பாதிய கருப்பாக்கி கொடுத்தாரு. முத்தையா புல்லுக்கட்ட கருப்பாய படப்புல சாத்தி இப்படி ஆட விட்டு என் புடவையும் தூக்கி 2ஆ கிழிச்சு கொடுத்து சங்கே இல்லாம பண்ணி வச்சிருக்கானு. மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போய் உங்க இதை திறந்து பாருங்க, துணி கிழிஞ்சிருக்கு. நான் அப்படிதான் பீரல உள்ள மாமி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? என்ன? தாத்தா நல்லவன் கிடையாது மாமி, உலக லோக்கல் தனம் பண்றாங்க. உனக்கு இப்பதான் தெரியுமா? எனக்கு முன்னாலேயே தெரியும். அது கூட இன்னொரு விஷயம் என்ன? நீங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறச்சா புல்லுக்கட்டு கருப்பாயா அந்த ரூமுக்குள்ள உள்ள விட்டுட்டாரு. ஆத்துக்குள்ளையா? உங்க தேக்கு மர கட்டுல போட்டு சண்டால பையில அபிஷ்டு பிடிச்சவனே. ஏண்டா சூத்துலவா இருக்கால, சூத்துலவா அவ வந்து எப்படியா ஆத்துக்குள்ள நுழையிறவன். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க தேக்கு மர கட்டுல போட்டு அவளை படுக்க வச்சு தாத்தா பெரட்டுறாரு பாபு. இப்ப நீங்க தான் புல்லுக்கட்டு கருப்பாயின்னு வச்சுக்கிறோமே, நான் தான் தாத்தான்னு வச்சுக்கிறோமே. கருப்பாயி நீ என்னடா இப்ப பண்ண? சொல்லி காட்டுறேன் மாமி. ஓசியில கிடைச்சா நல்லா பண்ணுவேடா. நான் சொல்லி காட்டுனேன், இப்படி பண்ணுனாருன்னு சொல்லி காட்டுனேன். சொல்லி காட்டுன மாதிரி தெரியல, நிச்சயமா வந்து இது பண்ண மாதிரில இருக்கு. நான் அப்படி ஆளா மாமி? ஆத்தி அப்படி ஆளா? உன்னை பிள்ளையா வளர்த்துட்டேன். நீ எதை கேட்டாலும் மாமி இல்லேன்னு சொல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னால மாமி எனக்கு பணியாரம் திங்கணும் போல இருக்கு, உங்க பணியாரத்தை தெரியலான்னு கேட்டிய. நானும் கொடுத்தனே, என் பணியாரத்தை தின்னியா? ஐயோ, என்ன ஊத்தாம சுட்ட வாசி கருப்பிடிச்சு போச்சு மாமி. அழைச்சுட்டு அதை கிளவன மாமி. ஆத்துல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லன்னா அந்த ஆளு இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விழுந்தாலும் நான் தான் சொல்லிடக்கூடாது. அது ஏண்டா காட்டி கொடுக்குற பரம்பரையா பிறந்தது நம்ம. அப்பல ஓயாம நோங்காதங்கிட்ட நில்லு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ரொட்டி பாக்கெட்டு தாத்தா சொல்லுங்க, நல்லா இருப்பிய? இந்த கிழட்டு முட்டைய நான் படுத்து இருக்கிற பாடு சத்தமா பேசணும் வேற. வாழ்த்தி பாடுகிறே நீ வர வேண்டும், நினைவில் மயங்கி ஆடுகிறே நீ வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே, கண்ட வரும் புது வருடம் புதிய பாட்டிலே.
நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் மாதா கோயில் மணி யோசை நம்மை போட்டு ஒரு யோசை தேதி நீயும் வா. ஓடும் காலம் ஓடட்டும் இளமை நின்று வாடட்டும் அழகே ஓடிவா உனக்காக பெண்ணுண்டு உறங்காத பெண்ணுண்டு தனக்காக வாழாமல் தவிக்கின்ற நின்றுண்டு ஆசை ஊஞ்சலில் ஆடும் வேலையில் ஆடும் ஊஞ்சலில் நான் ஆடும் வேலையில் நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் இதயம் எனது காணிக்கை இனிவோம் என்ற நம்பிக்கை அழைத்தேன் ஓடிவா அழைத்தேன் ஓடிவா ஓடும் காலம் ஓடட்டும் இளமை நின்று வாடட்டும் ஓடிவா உனக்காக கண்ணுண்டு உறங்காத கண்ணுண்டு தனக்காக வாழாமல் ஓடிவா அழகே ஓடிவா அன்பே ஓடிவா அழகே தேடிவா நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் நீ மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் சடடடடடடடா. என்ன என்ன கேட்டு கேள்வி இல்லாம மேனியை தொடுறதுக்கு யாரு உங்களுக்கு உரிமை கொடுத்ததுன்னு கேட்டேன். என்ன விவரம் கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் கேட்கணும். கிழட்டு தாயலி இல்ல என்ன இவ்வளவு கோவம்? என்ன உங்க மேல கோபமா உங்க மேல கொலை வெறியில இருக்க. எனக்கு நேக்கு என்ன குறைச்சா அதுதான் மூக்கு வச்சிருந்தாங்க. நேக்கு என்ன குறைச்சா என் பிறந்தாத்துல இருந்து எங்க சுங்குடி புடவைன்னு ஒண்ணு கொடுத்து விட்டாங்களே 16 முழத்துல அதை தூக்கி கிழிச்சதும் இல்லாம சங்கோட சுத்தி அந்த புல்லுக்கட்டு கற்பாய்க்கு கொடுத்ததும் இல்லாம அவளை கூட்டிக்கிட்டு போய் படப்புல இதெல்லாம் ஆண்டவனுக்கு அடுக்குமா? ஐயோ, அபச்சாரம், என்னைய ஒரு அபச்சாரம். நாளாவது படப்புல கூட்டி கொண்டு வச்சு இப்படி 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 அபச்சாரம் அபச்சாரம் இந்த அபச்சாரம். வேலையை உருப்படியா பார்த்தது இல்லையே. ஏண்டி? என்ன நீ பெரிய- ஏண்டி ஓண்டின்னுகிட்டு ஏண்டி நீ பெரிய கட்டிக்காரின்னு நினைக்கிற? என்ன ஏண்டி ஆ. இங்க இருந்து பாராயணம் கேட்க போனியா இல்லையோ? ஆமா போனேன். அங்க போய் நித்திர பண்ணிட்டியாமே ஆ? நித்திர பண்ணிட்டியாமே. யார் சொன்னது நித்திர பண்ணுன்னு? நோக்கு சொன்னதாரு? நோக்கு சொன்னது யாரு? நேக்கு சொன்னது முத்தையன். நேக்கு சொன்னது என் கண்ணு குட்டி ஆசை குட்டி அருமை குட்டி நான் வளர்த்த சிங்கம் என் முத்தையன் தான் சொன்னேன். உங்களுக்கு கணவர் சரியில்லை மாமி, இந்த கிழட்டு புண்ணாக்கு ஏகப்பட்ட வேலை பார்க்குறேன், அவனை இதோட விட்டுருங்க மாமி மாமின்னு ஓடி இருக்கிறேன். என் வாழ்க்கையை காப்பாத்துற என் அருமை தங்கத்தை என்ன ஒரு மாதிரியா ஓயாம நொட்டு நொட்டுன்னு விட்டு. ஆமா கண்ணா சும்மா இருறா முதல்ல. ஆமா வாங்க தொடாம பேசணும். ஒண்ணு இந்த அக்ரகாலத்துல இந்த ஆத்துல நீ இருக்கணும், இல்லதான் நான் இருக்கணும். என்னடி? ஆ. என்னடி? என்ன ஏண்டி? சண்டைக்கு நம்ம வா, ரெண்டு பேரும் நன்னா சண்டைக்கு வா. நான் வந்து மாமியாத்தான் இருப்பேன். பாதி சாமத்துக்கு மேல கும்கும் தலைவி ஆயிருங்க. நான் புடியா 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 புடி. என்ன வேண்டாம் நோண்டா புள்ளிக்கட்டு கற்பாய் சூத்திர வலை கொண்டு வந்து அக்கறை காலத்துல ஆத்துல நுழைய விட்டு எல்லாம் சோத்துல விச வச்சு கொண்டு என்னடா சொன்னது முத்தையன் தானே? நேக்கு சொன்னது என் வாழ்க்கையை காப்பாத்துன யாருமே சிங்கம். அவனா? ஆமா
அவன் களவாணி பைய. யாரு? நம்ம 2 பேர்த்தும் கோலு முட்டி விட்டுட்டு. உனக்கு இப்பதான் தெரியுதா அவன் கலாணி பையனு? ஊர் உலகத்துக்கே தெரியும் அவன் பிரட்ட சுரட்ட. அவன் இருக்கட்டும். அவனை நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்குது. அவனுக்கு ஆமா, அப்படியே சந்தோஷமா. நம்ம 2 பேர்த்தும் கோலு முட்டி விடுறேன். சந்தோஷமா இருந்தா அப்படியே தகர்த்து எடுத்துருவேன். ஏண்டி சந்தோஷமா காலம் உன கடைசியில சோழ்னா போய் மாதிரி ஓடு. சந்தோஷமா இருக்கிறாங்களா? சந்தோஷமா இல்லையா? முத்தையனை கூப்பிடியா? அட முத்தையா, இரு இரு. அட முத்து வராது. அதுதான் பொம்பளைக்கு ஆம்பளைக்குள்ள பவுசு. அவன் நான் வர மாட்டேன். கண்ணே உனக்கு தெரியல. ஆமா. உனக்கு ஏன் இந்த ஆடம்பரம்னு கேக்குறேன். நான் கூப்பிட்டோம்னா ஒரு சத்தத்துல வந்து நிப்பா பாரு. கூப்பிடு. அடே அம்பி முத்தையா, அடே அம்பி முத்தையா. அந்த சவுண்ட் வந்துருச்சுல. வாடா, உனக்கு அம்மா பணியாரம் தரேன் வாடி. முத்து ஆப்ப தர வாடா. அடே முத்து, தாத்தா 2 சீடை உருண்டை வச்சிருக்கேன் வாடா. சரி, என்ன கொடுக்கலாம்? ஏன்டா அம்பி முத்தையா, நீ பிரியமா சாப்பிடுவிய, உனக்கு கரும் சுய்யம். ஏன் சுய்யம் ஊசி போச்சா? இவன்டா உனக்கு தப்பு தப்பா சொன்னவே. தம்பி ஆட்டி அழகி, அப்பெல்லாம் நீ கேட்காம மாமி உனக்கு 4 செம்பு பால் கறந்து பீச்சு கொடுத்தல்லடா. முறை தள்ள சாப்பிட்டீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காண்டி வாடா வாடா வந்துருடா. உனக்கு வா, இப்போ வேற பீச்சு தரேன் வா வா. நடந்து வருவேன், 4 நாள் ஆகுது. எப்படா வருவேன்? வாடா. உரமோர் இப்போ இல்லை, கேட்டிருக்கேன் ஒரு பொம்பளை ஆளுகிட்ட, ஆம்பளை ஆளுகிட்ட. ஆமாம், ஊற்றி கொடுத்தோன்னு முறை கட்டின்னு உனக்கு தந்துடுறேன் வா. ஆமாம். தாடி அழகி, என்ன மாமி அப்பெல்லாம் கூப்பிட்டோன்னா உடனே வந்து நிற்ப. இப்போ மாமி கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டேன். தாத்தா ரொம்ப இடைஞ்சல் படுத்துறாரு மாமி. நீங்க இருக்கிறப்ப தாத்தா கொண்டே பிடிக்கிறாரு. அவர் கொண்டே தான் கொண்டே பிடிச்சாரு. கேட்டேன். கேட்டீங்களா? கேட்டேன்டா. படுக்கலைன்றா. அவ படுத்தது உண்மை, நான் கண்ணால பார்த்தேன். என்ன மாமி? நான் கேட்டேன், அந்த கிழட்டு தாயின்னு சொல்றேன், நான் தூக்கவே இல்லைங்கிறேன். உள்ளுக்கட்டு கருப்பாய அமுக்குனது உண்மை. ஆமா இல்லைங்கிறேன். அப்படித்தான் சொல்லுவேன். நான் பார்த்த பெரட்டல பார்த்தேன்றேன். ஆம்பளை செஞ்சதை ஒத்துருந்துருச்சா? தூக்குனியதா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. தூக்கலடி. என் பீரா மேல அடிச்சு சத்தியம் பண்ணியா? தூக்குனியா இல்லையா? இங்க வாடா. ஏன்டா அந்த சத்தியத்தை தான் பண்ணுங்களேன். நீ 2 பேரும் பண்ற வேலையா? சத்தியமா வேண்டாம்டா. வேண்டாம் தாத்தா. சொல்றா. மன்னிச்சிருங்க தாத்தா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவது எனக்கு பிடிக்காமத்தே இந்த மாதிரி பிரச்சனை வந்து. அந்த வேலையெல்லாம் இங்கேயோட விட்டுறணுடா தம்பி. அடுத்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? நீ கல்யாணம் எங்க நோங்குறேன் பாரு. வாசியிலே வந்துருவேன். இங்க முத்தம் கொடுக்க ஓசியில நோட்டு. காசு பார்க்காம பணத்தை பலவனு கொடுக்காம வாங்கினவே விலை கொடுத்து சந்தி. எந்த நேரமும் ஒரு பொம்மை நாட்டி மூளையில உட்கார்ந்துக்கிட்டு கசக்கிக்கிட்டே கண்ண பொம்பளை இப்படி அழுதுட்டு இருக்கலாமடா. அழுத அந்த வீடு என்னத்துக்காக? அது என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அழுகலாமா? ஏற்கனவே நான் புருஷன் சரியில்லாம உட்காந்துக்கிட்டு கிடக்குறேன். அழைச்சிட்டு வா முதல்ல அந்த சந்திய ஒன்னு அவளை சந்தி சிரிக்க வைக்கணும். நான் படியில் போய் எடுத்து புத்திரனை கண்டெடுத்து பெற்றகடன் தீர்த்துவார் போக விடைதாரும். ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே. 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 என் பாலனும் பாம்பாலே மாண்டான் பாவி என்ன செய். அம்மா அம்மா என்று அம்மா அம்மா என்று என்னடா குடும்பம்? இது குடும்பமா? டேய் நல்ல ஓ குடும்பம். இங்க வாரியா அமுக்கி விட்டு கொடுத்துருது. அது காதும் கேட்டு துறையாது இந்த கிழட்டு முதேவிக்கு. அம்மா அம்மா அம்மா
புருஷன் சின்ன திருசு 16 வயசு சிறுசு சந்தோஷமா இருக்கிற நோக்கு பிடிக்கலையா ஏன்டி இந்த வஞ்சகம் ஏன் உனக்கு ஏன் அழுதுன்னு இருக்க ஏன்டி இப்ப என்னை கிளப்புன என்னாச்சு மாமி? முத்தையா, என்னவென்று சொல்வேன். மேல வனாந்திரத்துக்கு தெற்பை சேகரிக்க சென்றானே என் மகன், வரமாட்டானப்பா. ஏன் மாமி அப்படி சொல்றீங்க? யாருமே போக கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டானப்பா. என்ன மாமி? மேல வனாந்திரத்திலே தெற்பை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அரவத்தால் மாண்டு விட்டானா முத்தையா. என்ன மாமி சொல்றீங்க? எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்ன மாமி? என் மகனை நான் நல்லடக்கம் செய்ய வேண்டும். எப்படியாவது இவரிடம் எனக்கு உத்தரவு வாங்கி தருவாயா? உத்தரவு? எனக்காக உதவி செய்யப்பா. இந்த கலட்டு புண்ணாக்கு கிட்ட இவன் காதுன்னா வேதுண்டு வானே மாமி. உதவி செய். தாத்தா நினைத்தேன் வந்தாய் செருப்பிட்ட அடிக்க தந்தாய் ஆசை மனது. தாத்தா என்னடா பாட்டு பாடுற நேரம் பின்ன என்ன மாமி மகன சர்பம் தீண்டிச்சா சர்வபானை எதுக்கு தூக்கிட்டு பாரு? கிழட்டு புண்ணாக்கு சர்வ பாடல மாமி மகன அரவம் தீண்டிருச்சா கொண்டு போல அருவாளையும் ஒடிச்சிட்டானா? ஓடிச்சுவான் இதுல குத்த வந்தியா? என்னடா தாத்தா தாத்தா என்னடா மாமி மகன என்னடா புசு புசுன்ற? என்னடா மாமி மகன பாம்பு கொத்திருச்சா தாத்தா? மாம்புவை எதுக்கு போய் பறிக்கிறேன்? பாம்புவை பறிக்கிறோம். பாம்பு பாம்பு என்ன என்னமோ சொல்ற? என்னன்னு கேளு, அவட்ட கேளு. அம்மா தாயே, மேல வனாந்திரத்துக்கு தெற்பை சேகரிக்க சென்றானே என் மகன், வரமாட்டான் அம்மா. ஏன்? காட்டுக்கு போன இடத்திலே தெற்பை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது பாம்பு கடித்து இறந்து விட்டானாம் தாயே. அவன்கிட்ட போகாதேன்னு சொன்னேன்ல, அவன்கிட்ட போன இந்த மாதிரி வேலையை நான் தென்பகைய போனாலும் பாம்பு பாம்பு தாத்தா பாம்பு பாம்பு கொத்தி கட்டி பிடிக்காது. நான் என்ன செய்வீங்க? சொத்து பூரா போச்சு, என் காசு பூரா போச்சு. போச்சே, எம்புட்டு அமுக்கு மாதிரி சொல்லிட்டு ஆளை காணுமே. சந்தி, உனது மகன் இறந்ததை யார் சொன்னது? அயலாத்துப்பாளர்கள். நீ பெரிய தந்திரகாரி, பெரிய மந்திரகாரி. உனது மகனை போய் காட்டில் போய் படுத்துக்க, பிறகு ஓடி வந்துடும் நினைச்ச? இல்லை சுவாமி. முத்து, உத்தாரம் தாருமையா, உத்தாரம் தாருமையா, எனக்கு ஒருவர் துணை இல்லை வனமும் சென்று, எனக்கு ஒருவர் துணை இல்லை வனமும் சென்று வர, உத்தாரம் தாருமையா ஐயா. உங்கள் உத்தரவில்லாமல் அடியாள் எங்கும் போக மாட்டேன். ஏதாவது வேலை பார்க்க வேண்டுமா? சந்தி, அகத்துள்ள வேலையெல்லாம் செய்ய வேண்டும். என்ன வேலை பார்க்க வேண்டும்? 100 உடம் ஜலம் திரட்ட வேண்டும். ஆகட்டும். முத்தையா, குடத்தை எடுத்து கையில விடுறா. தண்ணீர் குடம் எடுத்து தாழ ஒண்ணா தலையில் வைத்து, தண்ணி கூட தலையில் வைத்து, தண்ணீர் குடம் எடுத்து தாழ ஒண்ணா தலையில் வைத்து, தலையில் சுமக்க வைத்தார் மறையோரே.
உடைக்க போறேன் பள்ளிக்கூடம் எடுத்து தாத்தாவுக்கு உடைக்க போறேன் என்னங்க நானா எதுக்கு பாடுனீங்க நீங்க சந்தி ஓய் அம்மா நான் இருக்கும் போது சந்தி சந்திக்கு எதுக்கு நான் இருக்கேன்ல. அம்மா தாயே, அடுத்து என்ன வேலை பார்க்க வேண்டும்? அடுத்து என்ன வேலை? இந்த இடத்துல நான் யாரு? எஜமானி. எச மாணி. என்ன வார்த்தை? எச எஜமானி அம்மா. எசமானி அம்மா. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா அதைத்தான் கேட்கணும். ஆகட்டும் தாயே. வந்தவனை என்ன வேலை வாக்கணும், என்ன வேலை வாக்கணும், என்ன வேலை வாக்கணும்னு சொன்ன அடுத்து வேலை. அடே அம்பி முத்தையா, கூப்பிட்டோன்னே வந்துடுறேன். அவசரத்துக்கு பிறந்தவன் வேடாக்கு தெரியும். அப்ப ஒண்ணு ஒண்ணா இது பண்ணிருக்கப்பா. பசுங்கன்ற சாணத்தை குண்டாவுல சாணத்தை போட்டு நல்லா கரைச்சு அதை எடுத்து கையில இதை வச்சு என்ன பண்ணணும்? இது சாணம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? உள்ள துர்நாற்றம் தாங்க முடியலப்பா. அந்த அம்மா ரூம் பக்கத்துல தான் மாமி எடுத்து. இதை என்ன பண்ணணும் மாமி? கரைச்சு அப்படியே அந்த அம்மா மேல ஊத்தணும். இப்படித்தான் செய்யணுமா? ஆமா மாமி. அப்படி மூஞ்சில ஊத்துக்க. என்னடி பண்ணப்ப? தாங்கள் தானே செய்ய சொன்னீர்கள் தாயே. என் மூஞ்சி ஏற்கனவே எப்படி இருக்கு, அதை கொண்டாது இதை ஊத்தி சுத்தமா என் மூஞ்சி அடிவாங்க வைக்கிறியா? இல்லை தாயே. என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? தெரியாத வேலையை சொல்லிக் கொடுங்கள் தாயே. தெரியாத வேலை எனக்கே வேலை தெரியாம நானே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓக்கு வேற வேலை சொல்லணுமோ? நல்லா கரைச்சிட்டியா? கரைச்சாச்சு. வாசல தெளிச்சு நல்லா கோலம் இடணும். நல்லா தெரி. சம்மங்கி எண்ணெய் தைலங்கள் தைத்த கையாலே சாந்து பொண்ணுக்கு செவ்வாதணிந்த கைகளால் இப்போ சாணக்காரைத்து தரையில் தெளிக்கவும் ஆகினேன். ஈஸ்வரா ஈஸ்வரா. முத்தையா, அடுத்து என்ன வேலை? அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முத்தம் பெருக்க வேண்டும். முத்தம் பெருக்க வைத்தாய் சிவமே. முத்தம் பெருக்க வைத்தாய் சிவமே. என்னை முத்தம் பெருக்க வைத்தாய் சிவமே. அத்தனை மரியமுகள் சித்தனை உணவடிமை, அத்தனை மரியமுகள் சித்தனை உணவடிமை. சித்தமிரக வேதிய செப்பிய படிக்கிறேன். முத்தம் பெருக்க வைத்தாய் சிவமே. சந்தி, அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சித்திர மறையில் நல்லா தேர்ச்சி அடைந்தவா, அதனால சித்திரை வரைய வேண்டும். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே. ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயா? சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே. காவியத்தின் காதல் என்றாய் கரிந்துருகும் கற்பனையே. காவியத்தின் காதல் என்றாய் கரிந்துருகும் கற்பனையே. கண்ணிறைந்த காதலுக்கே கண்ணீர் தான் உன் விதியோ. கண்ணீர்ந்த காதலுக்கே கண்ணீர் தான் உன் விதியோ. கண்ணீர் தான் உன் விதியோ. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே. ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயா? சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே. சந்தி, அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க ஜவாடி. சந்தி, பதுங்கள நெல் குத்த வேண்டும். குத்தி அரிசி வேறு குருணை வேறு தவிடு வேறு தனித்தனியா பிழைக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. உனது மகன் இறந்த யார்? அயலாத்துப்பாளர் தான் சொன்னார்கள். உனது மகனை பிழைப்பாயோ நாய் நரிகளுக்கு எடுத்து போடுவாயோ எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீர்கள். நாளை சூரியன் உதயமாகுள் வந்து விடுவேன். இல்லாவிட்டால் வராவிடில் 100 பொய் சொன்னதுக்கு தெய்வமே வந்து விடுவேன். போகும்போது மாட மாளிகை கூடு வரும் திருவிளக்கிட்டு ஆகட்டும். ஒருவிளக்கோ திருவிளக்கு